அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் பற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அன்புசால் பெருமக்களே, இந்த நபிமொழியிலே நாம் நபியினுடைய வாழ்விலே அவர்கள் சந்தித்த சாதித்த நிகழ்வுகளை பரிமாறி வருகிறோம். நபி அவர்களுடைய வாழ்விலே நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய முன்மாதிரியான செயல்களை நாம் முன்னெடுத்து செல்லுகின்றோம். பொதுவாக ஒரு அளவுகோலை நோக்கி ஒன்றை நாம் விளங்குவதற்காக வேண்டி இறங்குகின்ற நேரத்திலே, ஒரு பொருளை நிற்பதற்காக வேண்டி இறங்குகின்ற வேளையிலே அதனுடைய தராசு சரியானதாக இருக்க வேண்டும். தங்கத்தை நிற்கக்கூடிய தராசிலே விறகை நிற்க முடியுமா? விறகை நிற்கக்கூடிய தராசிலே தங்கத்தை நிற்க முடியுமா? உங்களை தான் கேட்கிறேன். நிற்க முடியுமா? சரி, அப்படி நிறுத்தால்தான் நீங்கள் சரியான நிலையிலே வாங்க முடியுமா? சரியான அளவுகளை வாங்க முடியுமா? விறகு நிற்கக்கூடிய தராசிலே தங்கத்தை நிறுத்தால் முடியுமா? அதுபோல ஒருவரை நீங்கள் பார்க்கக்கூடிய, நீங்கள் அளக்கக்கூடிய அளவுகோல்கள் அதற்கென வகுக்கப்பட்ட அளவுகோல்கள் இருந்தால்தான் அதிலே இருந்து கிடைக்கப்படக்கூடிய விடையும் சரியாக இருக்கும். தங்கத்தை எப்படி அளக்கிறான் பாருங்கள், தங்கத்தை எப்படி நிற்கிறார்கள் பாருங்கள். ஃபேனை கூட ஆஃப் பண்ணிடுவான். ஃபேன், ஏன்னா அந்த அசைவிலே ஒரு குண்டுமணி கூடிவிட்டால் அதையும் தாண்டி வெளிக்காற்று கூட பட்டுவிடாத அளவுக்கு அந்த தெராசுக்கே ஒரு கண்ணாடி கூண்டு போட்டு விடுவான். இராணுவ அமைச்சரே வந்தாலும் கூட குண்டு துளைக்காத கூண்டிலே வருகிறார், குண்டு துளைக்காத காரிலே வருகிறார். இந்த நாட்டுடைய பிரதமர் குண்டு துளைக்காத மேடையிலே நின்று பேசுகிறார். நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு இப்படிப்பட்ட பாதுகாப்பு என்றால் தங்கத்துக்கு எவ்வளவு பெரிய பாதுகாப்புங்கிறீங்க? அதனுடைய திராசு எதிலே இருக்கிறது? ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ளே வைத்து அந்த திராசு எடை போடப்படுகிறது. ஏனென்றால் வெளிக்காற்றில் கூட அது ஒரு அசைவு அசைந்து விட்டால் ஒரு குண்டுமணி போய்விடும். எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கிறோம். எவ்வளவு ஒன்று அளக்கிறதுக்கு முன்னாடி நபியை அருமையான மக்களே, நபியை நீங்கள் அளக்குவதற்காக வேண்டி எடுத்துக்கொண்ட அளவுகோல் என்ன? எந்த அளவுகோலை வைத்து, எந்த ஸ்கேலை வைத்து நீங்கள் நபியை அளந்தீர்கள்? எந்த ரூலை வைத்து நபி அவர்களை அளக்க வேண்டும்? ஒரு செய்தி சொல்லுகிறேன், விமர்சனத்துக்கு உட்பட்ட செய்தி. இஸ்லாமே விமர்சனம் தான், விமர்சனத்துக்கு உட்பட்ட செய்தி. ஆனால் நானும் நீங்களும் வியந்து போக வேண்டும். பேசலாம், ஆனால் நடைமுறையிலே நமக்கெல்லாம் அது சாத்தியமாகாது. ஆனால் அவர்கள் தான் நபி, அதை சாதித்து காண்பித்தார்கள். என்னன்னா, வாழ்க்கையினுடைய பாதையிலே ஒரு மனிதனுக்கு திருமணம் என்பது எவ்வளவு பெரிய முக்கியம். அதுதான் வாழ்க்கையின் திருப்பு முனையே. திருமணத்துக்கு திருப்பு முனை என்று கூட பெயர் சொல்லலாம். ஆனால் நபி அவர்கள் தங்களுடைய வாழ்விலே திருமணத்துக்காக வேண்டி அவர்கள் தயாரான வயது 25 வயதிலே திருமணம் நடக்கிறது. யாரை மணந்தார்கள்? அன்னை கதீஜா அம்மையார் அவர்களை மணக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு வயது என்ன தெரியுமான்னு கேட்கிறேன், உங்களை தான் கேட்கிறேன். கதீஜா அம்மையாருக்கு வயது என்ன? நபி அவர்கள் திருமணம் முடிக்கும் பொழுது 40 வயது. 40 வயது ஒரு பெண்மணியை 25 வயது இளைஞன் நபி அவர்கள் முகமது அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள். உலகத்திலே
நபியை பார்க்கின்றவர்களுக்கு, அறிவு ஜீவிகளுக்கு, இஸ்லாத்தை, நபி அவர்களை விமர்சனம் செய்யக்கூடியவர்களுக்கு ஏன் இப்படிப்பட்ட பார்வை அவர் மீது பார்க்கவில்லை? யாரோ ஒருத்தர் குரோதத்தில் சொல்லவில்லை. உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சொல்லுகிறேன். 40 வயது மங்கையை 25 வயது இருக்கக்கூடிய இளைஞன் மணக்கிறார். ஐம்பத்தி 2 வயது வரையும் அவர்களுடைய வாழ்க்கை உருண்டோடுகிறது. 52 வயது வரையும், நபி அவர்களுக்கு 52 வயது வரையும் வாழ்க்கை உருண்டோடுகிறது. ஹதீஜா அம்மையாருடைய மரணத்துக்கு பிறகு சௌதாவை மணக்கிறார்கள். இந்த 52 வயதிலிருந்து நபி அவர்கள் 63வது வயதிலே இறந்தார்களே, இடைப்பட்ட காலம் எவ்வளவு? அந்த 11 ஆண்டுகளிலே தான் நபி அவர்கள் மீதி பெண்மணிகளை, மீதி மனைமார்களை மணந்தார்கள். இங்கே நான் நிப்பாட்டுகிறேன். வாதத்துக்கு சொல்லவில்லை, ஒரு அளவுகோல் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்லுகிறேன். 25 வயதிலேயே இத்தனை மனைவிமார்களை மணந்திருந்தால் இன்று உலகம் முகமதை பார்த்து விமர்சனம் செய்கின்ற சொல்லுக்கு நாமும் உடன்படுவோம். 52 வயதுக்கு பிறகுதான், 63 வயதுக்கு உள்ளால் தான், 11 ஆண்டுகளிலே தான் மீதி உள்ள அத்தனை மனைவிமார்களையும் மணக்கிறார், அத்தனை பெண்களையும் மனைவியாக மணக்கிறார்கள். நாம நம்ம வீட்டுல பொண்ணு பார்க்கும் பொழுது மாப்பிளையை விட ஒரு 3 மாசம் கூட இருந்தான்னு வச்சுங்க பெண்ணு, என்னமோ தெய்வ குற்றம் மாதிரி பார்ப்போம். இந்த தவறை செஞ்சிடக்கூடாதுங்க. யாரெல்லாம் நபியின் மீது அறிவுஜீவிகளாக பேசினார்களோ நாம தான் பேசுறோம். அது எப்படிங்க? பெண்ணுங்கிறவன் கணவனை விட வயது கம்மியா இருக்கணும். இதெல்லாம் தெரியுதுல. நபி அவர்கள் எப்படிப்பட்ட நிலையிலே ஏறெடுத்து வந்தார்கள், எப்படிப்பட்ட முன்னேற்றத்தை கண்டார்கள். அவர்கள்தான் முகமது நபி. அவர்களுடைய மொழிதான் நபி மொழி. அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை தான் வாழ்க்கையின் வழிகாட்டுதல்கள். எனவே அருமையான சகோதரர்களே, ஒருவரை அளப்பதற்கு முன்னால், ஒன்றை தீர்மானிப்பதற்கு முன்னால், ஒன்றிலே ஒரு உறுதி எடுப்பதற்கு முன்னால், அடுத்தவர்களை விமர்சனம் செய்வதற்கு முன்னால் உங்களுடைய பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட அழகான வழித்தடங்களை அமைத்துக் கொடுத்தார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அல்லாஹ் நபியை அறிந்தது போல புரிவதற்கு அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. நபி அவர்களை எப்படி புரிந்தோமோ அப்படிப்பட்ட ஒரு புனிதமான வாழ்வை, நபி அவர்கள் சொன்ன பொன்மொழிகளை நம் வாழ்க்கையிலேயும் கடைபிடிப்போமாக. இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.